أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, பெண்களுக்கென இஸ்லாம் தனியான ஒரு அந்தஸ்தை வழங்கி இருப்பதை நாம் அறிவோம். ஏனைய மதத்திலே இல்லாத, ஏனைய கொள்கைகளில் இல்லாத அளவுக்கான ஒரு அந்தஸ்தை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்கிறது. ஆனால் ஹிஜாப் இல்லாமல் போவதை, இஸ்லாமிய ஆடை இல்லாமல் போவதைத்தான் பெண்கள் அதாவது ஒவ்வொருவரும் நினைத்தது போன்று செயல்படுவதைத்தான் சுதந்திரம் என்று விளங்கி இருக்கக்கூடிய ஏனைய சமுதாயத்தினர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள், இவர்கள் எப்படி பெண்களை நினைக்கிறார்களோ அப்படி அல்லாமல் ஒரு கௌரவமான ஒரு பெண்ணாக, கண்ணியமான ஒரு பெண்ணாக வாழ வேண்டும் என்பதில் தான் இஸ்லாம் மிகவும் கவனம் செலுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமன் நிசாஉ ஷகாயிகுர் ரிஜால், பெண்கள் ஆண்களுடைய ஒரு பகுதியினர் தான் பெண்கள். அதாவது பெண்களும் ஆண்களும் ஒரே பகுதியிலிருந்து இரண்டு ஒரு பொருளுடைய இரண்டு பகுதிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னமன் நிசா ஷகாயிகுர் ரிஜால், ஆண்கள் எப்படி ஒரு பகுதி, இன்னொரு பகுதி பெண்கள். ஆண்களிலிருந்து பிரித்தெடுத்தால் இன்னொரு பகுதி எப்படி உண்டாகுமோ அது போன்ற ஒரு பகுதியினர் தான் பெண்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல செய்தியை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாம் பெண்களுக்கும், அதாவது இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் வெளியே உள்ள சமுதாயத்திற்கும் இடையில் பெண்களை பார்க்கின்ற கோணத்திலே இஸ்லாம் வித்தியாசப்படுகின்ற ஒரு இடம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அது மிக முக்கியமான ஒரு இடம். பெண்களுடைய கற்பொழுக்கம் என்கின்ற பகுதியில் இஸ்லாம் ஏனைய மதங்கள், ஏனைய கொள்கைகள், ஏனைய சமுதாயங்கள் எல்லாம் எடுப்பதை விட ஒரு பிரத்யேக கவனம் இஸ்லாம் எடுத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல மட்டும்தான் இஸ்லாம், அதாவது அவருக்கு ஒரு பெண்களை கட்டுப்படுத்துவதை போன்று, பெண்கள் சில நிபந்தனைகளை அதிகமாக இஸ்லாம் வைப்பதை போன்று உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரே இடம், எல்லா மக்களுக்கும் தோன்றக்கூடிய ஒரே இடம் இந்த இடம்தான். எந்த இடம்? அதாவது பெண்களை இஸ்லாம் ஒழுக்க ரீதியாக எப்படி பார்க்கிறது, அவர்களுக்கு வைக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள் என்ன என்ற பகுதி தான். மற்றபடி நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இஸ்லாம் பெண்களுக்கு ஒரு முழுமையான ஒரு சுதந்திரத்தையும் முழுமையான ஒரு உரிமையையும் வழங்கி இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். அன்புள்ள சகோதரிகளே, இப்ப நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை சொல்வதற்காக வந்த அந்த சமுதாயம், அந்த சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், அந்த சமுதாய சூழல் பெண்களை மனிதர்களாக கூட, மனித சமுதாயமாக கூட மதிக்காத ஒரு சூழலில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். நீங்கள் பிரபல்யமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது எனக்கு இந்த உலகத்திலே பெண்கள் விருப்பமாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலாத், தொழுகையில் எனது கண் குளிர்ச்சி அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை எந்த கோணத்தில் நாம் அணுக வேண்டும் என்றால், பெண்களை வெறுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். பெண்களை வெறுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எனக்கு பெண்கள் மிகவும் விருப்பமானவர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதை வைத்து சொன்னார்கள் என்று சொன்னால், தாய்மார்கள் வாழக்கூடிய சமுதாயம், தங்கையர்கள், தாத்தாமார்கள், இப்படி என்று சொல்லி பெண்கள் பல வகையினர் வாழக்கூடிய அந்த சமுதாயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அதுக்கான காரணம், இவர்கள் பெண் குழந்தைகளை புதைக்கக்கூடியவர்களாக, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்காதவர்களாக, பெண்களுடைய திருமண உரிமையில் அவர்களுக்கான விருப்பத்தை கொடுக்காதவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த உரிமையை கொடுத்து எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே பெண்களாகிய நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் பெண்களுக்கு நிறைய உரிமைகளை வழங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஜாகிலிய சமுதாயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ விஷயங்களை அந்த சமுதாயத்திலே விதைத்து வளர்க்கிறார்கள். எத்தனையோ விஷயங்களை அந்த சமுதாயத்திலே விதைத்து வளர்க்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா பெண்களுடைய பிறப்புரிமை, பெண்களுடைய வாழ்வுரிமை, பெண்களுடைய அந்த திருமண உரிமை, பெண்களுடைய அந்த பொருளாதார உரிமை, பெண்களுடைய தனித்துவம் என்று எல்லா உரிமைகளையும் இஸ்லாம் கொடுத்தது மாத்திரமல்ல, பெண்களுக்கு சொத்திலும் பங்கு உண்டு என்கிற இடத்துக்கு இஸ்லாம் என்ன செய்து கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, பெண்களுடைய பொருளாதாரம் என்கின்ற பகுதி அவர்கள் தொழில் செய்யலாம், அவர்கள் நிர்வகிக்கலாம் என்ற அளவுக்கு பெண்களுக்கு தனித்துவமான உரிமையை கொடுக்கக்கூடிய இஸ்லாத்துடைய அந்த பகுதியெல்லாம் பார்க்காமல் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால்,
பெண்களுடைய இந்த அதாவது ஒழுக்க ரீதியாக இஸ்லாம் ஹிஜாப் அணிய சொல்கின்ற அந்த விஷயங்கள், அவர்களை வீடுகள் தான் அவர்களுக்கு மிகவும் சிறந்தது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், பள்ளிகளை விட வீடு தான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் காட்டி முஸ்லிம் பெண்கள் அடங்கி வாழ்கிறார்கள், ஒடுங்கி வாழ்கிறார்கள் அப்படி என்கின்ற ஒரு தோரணையெல்லாம் என்ன செய்வார்கள், ஏற்படுத்துவார்கள். ஆனால் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இங்கே இருக்கின்றன. இஸ்லாம் முதல் அம்சம், இஸ்லாம் பெண்களுக்கு பெரிய ஒரு அந்தஸ்தை என்ன செய்கிறது, வழங்கி இருக்கிறது. ஜாகிலிய காலத்திலே இருந்து, ஜாகிலியத்துடைய நடைமுறையிலிருந்து மிகப்பெரிய உரிமை இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஒரே ஒரு பகுதியில் மாத்திரம் பெண்களை, அதாவது இஸ்லாம் நிபந்தனைகள் போட்டு சட்டங்கள் போட்டு பெண்களை வைத்திருப்பதை தான் முஸ்லிம் அல்லாதவர்கள் தவறாக பேசுகிறார்கள். அந்த ஒரு பகுதி என்ன அப்படி என்றால் ஒழுக்கம், கற்புடைய வாழ்க்கை, இவைகள். ஆனால் இந்த பகுதியில் முஸ்லிம் பெண்கள் சிறந்து விளங்குவதனால் அதிலே இருந்து முஸ்லிம் பெண்கள் எப்படியாவது அந்த கட்டை அவிழ்த்து விட வேண்டும் என்பதற்காக முஸ்லிம் பெண்களே உங்களை அடக்குகிறார்கள், ஹிஜாப் என்பது அடக்குமுறையுடைய ஒரு அடையாளம் அப்படி என்றெல்லாம் சொல்லி என்ன செய்யறாங்க, முஸ்லிம் பெண்களுடைய உள்ளங்களை இதை விதைக்க முயற்சிக்கிறார்கள். இப்ப நீங்க இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் யோசிக்கலாம், அந்த மாதிரி எதுவும் யாரும் எங்கள்கிட்ட விதைக்கவும் இல்லை, எங்களிடத்துல அந்த மாதிரி சிந்தனையும் வரவும் இல்லை, நாங்கள் இந்த ஹிஜாபை விரும்பித்தான் அணுகிறோம் அப்படி என்கின்ற ஒரு சிந்தனை உங்களிடத்தில் இருக்கலாம். உங்களிடத்தில் இந்த சிந்தனை இருந்தாலும், நல்ல ஒரு ஈமானிய பதிவின் காரணமாக, நல்ல வளர்ப்பின் காரணமாக நீங்கள் அப்படி இருந்தாலும் கூட, நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்களே, படிக்கிறாங்களே, படிச்சு +1 +2 முடிச்சு, O level A levelலாம் முடிச்சு, ஸ்கூலுக்கு போய் யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கெல்லாம் ஒரு தரம் அடைஞ்சி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வார நேரத்தில் அவங்க முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள், முஸ்லீம் அல்லாத சிந்தனைகளோட பழகி இருப்பாங்க. அவர்கள்ட்ட இந்த கருத்து அவசரமாக எடுபடும். இந்த கருத்து அவர்களுக்கு மத்தியில் வேகமாக எடுபட்டு வேகமாக மனசுல அந்த கருத்து பதியும். பதிந்த பின்னால் இந்த மாதிரி சொல்ற நேரத்தில் அவர்கள் அந்த கருத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உட்பட ஆரம்பித்தால் முஸ்லிமான பெண்களுக்கு மத்தியிலும் இந்த கருத்தை அவர்கள் விதைத்தது மாதிரி ஆகிவிடும். எனவே இந்த ஒரு பகுதியில் நீங்க தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். அது என்ன என்பதுதான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு, பெண்களுக்கு இஸ்லாம் மிகப்பெரிய உரிமை வழங்கி இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு பகுதி உரிமை வழங்காதது போன்றும் கட்டுப்படுத்துவது போன்றும் தோன்றும். ஆனால் அது அதற்கல்ல. பெண்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எப்படி சில விஷயங்களை சொல்கிறது என்ற அந்த விஷயங்களை அந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரிகளே, அதாவது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட, எல்லோரும் உணர்ந்த ஒரு விஷயம், இந்த உலகத்துடைய அழகுகளில் ஒன்றுதான், இந்த உலகத்துடைய கவர்ச்சிகளில், சந்தோஷங்களில், இன்பங்களில் ஒன்றுதான் பெண் என்று அல்லாஹு தாலா குர்ஆன் என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தாலா ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா, அதாவது அல்லாஹு தாலா சொல்லுகிற குர்ஆன்ல சொல்கிற நேரத்தில், அதாவது மனிதர்களுக்கு ஷஹவாத்துகள், ஆசைகளை, அதாவது அல்லாஹு தாலா அழகுபடுத்தி இருக்கிறான், ஆசைகளை, இன்பங்களை அழகுபடுத்தி இருக்கிறான் என்ற பட்டியலில் முதலாவது ஆசை, இன்பம் என்று சொல்ற நேரத்தில் அல்லாஹு தாலா குர்ஆன்ல பெண்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப உலகத்தில் அதுக்கு பின்னால தங்கம், வெள்ளி, பொருளாதாரம், அழகான குதிரைகள் அப்படின்னு அல்லாஹு தாலா ஒரு பட்டியல் சொல்லிக்கிட்டு போறான். உலகத்துல எது கவர்ச்சியாக இருந்தாலும் அங்க பிரச்சனை வரும், அங்க சண்டை வரும், அதற்கான போட்டி வரும், அதற்கான பிளவு வரும். இது இயல்பு. பெண்கள் அதாவது ஒரு சமுதாயமாக இருந்தாலும் கூட அவர்கள் இந்த உலகத்துடைய அழகுகள்ல உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்துன்யா மதா வ கைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த உலகமே ஒரு இன்பமான ஒரு சூழல்ல தான் இந்த உலகம் இருக்குது. அந்த இன்பங்களிலேயே மிகவும் சிறந்தது எது தெரியுமா, சாலிஹான ஒரு பெண் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பகுதியை நீங்க மனதில் எடுத்து பாருங்க. என்னதா இருந்தாலும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும், இந்த உலகத்தில் என்னது, அல்லாஹு தாலா பெண்களை ஒரு அலங்காரமாக இந்த உலகத்துடைய அழகுகள் உண்டாக அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். எனவே இஸ்லாம் என்ன செய்கிறது சொன்னால், இந்த மாதிரி அழகு, கவர்ச்சி, சந்தோஷம் என்று இருந்தாலே அங்க பிரச்சனையும் சச்சரவும் சண்டையும் வந்தாகும். அதை உலகத்தில் தவறான முறையில் பயன்படுத்துவதற்கான எல்லா விதமான முயற்சிகளும் இந்த உலகத்தில் நடக்கும். அதனால தான் இந்த உலகத்தில் நடந்த முதல் கொலை எதற்காக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்காகத்தான் நடந்தது. இந்த உலகத்தில் நடந்த முதல் கொலை என்பது ஒரு பெண்ணை, அதாவது தனக்கு உரிமையற்ற ஒரு பெண்ணை தனக்காக கொள்வதற்கான அந்த முயற்சியில தான் முதல் கொலையை இந்த உலகத்தில் நடத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால இஸ்லாம் ஒழுக்கம் என்ற பகுதி, அதுல இஸ்லாம் மிகப்பெரிய கவனம் எடுக்குது. ஏன்னா இது அழகு, கவர்ச்சி என்பதனால அதை பாதுகாப்பதற்கான சில சட்டங்களை இஸ்லாம் ஏற்படுத்துகிறது. அந்த அடிப்படையில் நீங்க அப்படி நினைக்கணும். அதாவது பெண்களை கட்டுப்படுத்தி அவர்களுடைய உரிமைகளை பறிப்பதற்காக அல்ல, அந்த சொத்து, அந்த சந்தோஷம், அந்த இன்பம் முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் பல சட்டங்கள் என்ன செய்து போடுது.
அதனால நீங்கள் பார்க்கலாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒழுக்கமா இறை வணக்கமா அப்படி என்று வந்தால் ஒழுக்கம்தான் முதல் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய பல செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். இறைவனை வணங்குவதா ஒழுக்கமா என்று வந்தால் ஒழுக்கம்தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. காரணம், பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த பகுதியை வைத்து ஆண்களுக்கு ஒழுக்கத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனா இந்த உலகத்துடைய இன்பங்கள்ல ஒன்றாக அல்ல ஆண்களை சொல்லவில்லை. அதனால இஸ்லாம் இந்த சட்டங்களை சொல்வதை பாருங்கள். உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை நீங்கள் பாருங்கள். வீடுகளில் தொழுவதை விட பள்ளிகளில் தொழுவதை விட வீடுகளில் தொழுவது சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொன்னார்கள். இந்த இடத்துல வணக்கம் என்று எடுத்தால் பள்ளி தான் சிறந்ததாக இருக்கணும். ஆனா வீடு சிறந்தது என்று சொன்னதுக்கான காரணம் ஒழுக்கம். பள்ளியில முன் சஃப்பு சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்க பின் சஃப்பு தான் பெண்களுக்கு சிறந்தது என்று சொன்னதற்கான காரணம் ஒழுக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ஒழுக்கத்தை வலியுறுத்துவதை பாருங்க. ஜமாத்து தொழுகை சிறந்தது, ஆனா பள்ளியில ஜமாத்தா தொழுவதை விட பெண் வீட்டில தனியே தொழுவது சிறந்தது என்றதை பார்க்கிறோம். ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், உம்ராவை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அது அதாவது இபாதத்துக்கான தனி ஆடையை இஸ்லாம் சொல்லுது. இப்படி இருக்கணும், அந்த ஆடை தைக்கப்படாமல் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் இஸ்லாம் சொல்லுது. அப்படி இருந்த அதாவது ஒரு சட்டத்தை கூட பெண்ணுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க உங்களோட ஆடை எப்படி இருக்க வேண்டும், வளமையாக அப்படி ஹிஜாபோடு இருப்பீங்களோ அந்த ஹிஜாபோடு என்ன செய்யுங்க, உம்ரா செய்யுங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுவது நீங்கள் பார்க்கலாம். ஓடுவது சையிலே ஓடுவது ஒரு அமல், ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஓடக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லக்கூடிய நிலையை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆண்கள் இருக்கிற இடத்துல என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. ஆண்கள் இல்லாத ஒரு நிலை இருந்தால் ஓடலாம். இப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்வதற்கான காரணம் என்ன, இபாதத் என்ற பகுதி. இதை அதாவது இஸ்லாம் பெண்களை தலைமை தாங்கக்கூடாது. ஒரு நாட்டுக்கு எனது ஜனாதிபதியாக, ஒரு படைக்கு தளபதியாக, ஒரு பெண் நிர்வாக தளபதியாக இருக்கக்கூடாது. சாதாரண நிர்வாகங்கள் அல்ல, ஆட்சி நிர்வாக ரீதியாக பெண்கள் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் தடுத்து. எதன் காரணமாக, ஒழுக்கம்தான் காரணம். அவங்களோட ஒழுக்கம் பாதுகாக்கப்படணும் என்பதான் காரணமே தவிர அவர்களுக்கு நிர்வகிக்க தெரியாது, சிந்திக்க தெரியாது, சரியாக யோசிக்க மாட்டாங்க என்றதெல்லாம் ஒரு காரணம் அல்ல. இன்னொரு படி சொல்ல போனால் ஆண்களை விட சிறந்த முறையில் அவர்கள் சிந்திப்பதற்கான வாய்ப்புண்டு. சில வீடுகளெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அதாவது தந்தை இறந்திருப்பார், அதாவது இந்த மனைவி இறந்திருப்பாங்க, தாய் இறந்திருப்பாங்க, அந்த குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்கும். காரணம் என்ன, தந்தையால என்ன செய்ய முடியாது, ஒரு குடும்பத்தை கட்டி காக்க முடியாத சிச்சுவேஷன் தான் 100க்கு 75% 90% இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கலாம் என்னன்னு சொன்னா, இது அல்லாமல் இவர்கள் அல்லாமல் பெண்கள், அதாவது தந்தை இறந்து போய் தாய் நிர்வகிக்கக்கூடிய வீடுகளை பார்க்கலாம். பெரும் பெரும் அறிவாளிகளாக உருவாகி இருப்பதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதனால இஸ்லாம் நிர்வாகம் செய்யக்கூடாது பெண்களுக்கு ஆட்சி விஷயத்தை சொன்னதற்கான காரணம் அறிவின்மையோ புத்தி கூர்மையின்மையோ அல்ல. பாருங்க, குர்ஆனை நீங்கள் பார்க்கலாம். ஃபிர்அவுனுடைய வரலாறு அல்லாஹ் சொல்றான், நும்ரூதுடைய வரலாறு, இப்படி என்று வரலாற்றில் கொடுங்கோலராக அழைக்கப்பட்ட எத்தனையோ பேருடைய வரலாறு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இவர்கள் எல்லோருமே தாங்களும் அழிந்து தங்கள் சமுதாயத்தை அழித்தார்கள். ஆனால் ஒரு பெண்ணுடைய வரலாறை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு பெண்ணுடைய வரலாறை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அவங்க ஆட்சி தளபதியாக இருக்கிறாங்க, ஆட்சி தலைவியாக இருக்கிறாங்க. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அந்த சம்பவம் நடக்கு, அந்த பெண் ஆட்சி தலைவியாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த பெண் இடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கடிதம் வந்த நேரத்தில் அது சூழ இருந்த பிரதானிகள் என்ன ஆலோசனை சொன்னாங்கன்னு சொன்னா, நாங்க போய் யுத்தம் செய்வோம், சுலைமானோடு யுத்தம் செய்வோம். ஆனா அந்த பெண் என்ன சொன்னாடா, இல்ல நாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படி என்று சொல்லி ஒரு கிஃப்டை கொடுத்து அனுப்பி அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் அந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு அந்த ஊரே இஸ்லாத்தை தழுவியது. அப்ப அந்த பெண்மணியுடைய புத்தி சாதுரியமான அந்த நடவடிக்கையின் காரணமாக அந்த ஆட்சியும் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் இஸ்லாத்துக்கு அவங்களுக்கு ஆட்சி தொடர்ந்து தக்க வைக்கப்பட்டது. அந்த மக்களுக்கு எந்த அநியாயம் நடக்கல. இப்ப குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா ஜனாதிபதிகள் என்று சொன்ன, தலைவர்கள் என்று சொன்னவர்கள் எல்லாருமே நாசத்துக்கு தான் சமுதாயத்தை கொண்டு போனாங்க. பெண்மணி என்று ஒரு பெண்மணி அல்லாஹ் தஆலா சொன்ன, அந்த பெண்மணி வெற்றிகரமா என்ன செஞ்சா, அந்த சமுதாயத்தை பாதுகாத்தான்னு பார்க்கிறோம். எனவே ஒரு பெண்ணுக்கு ஆட்சியை கொடுத்த ஒரு சமுதாயம் வெற்றி பெறாத ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் புத்தி கூர்மையின்மை அல்ல, நிர்வாகம் செய்ய தெரியாது என்பதல்ல. ஆனால் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் என்ற ஒரு பகுதி அவளுக்கு உண்டு. அந்த ஒழுக்கத்தை அவளால் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, பாதுகாத்துக் கொள்ள முடியும். நாட்டையே பாதுகாக்கலாம், நாட்டில் 1000 சட்டங்களை கொண்டு வரலாம், தான் பல ஆண்களோடு பழக வேண்டி வரும், தன் பல ஆண்களோடு கலப்பாக வேண்டி வரும் என்கின்ற ஒரே காரணமாகத்தான் இஸ்லாம் என்ன செய்து அந்த இதை தடுக்கிறத பார்க்கலாம். எனவே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் பெண்களுக்கு ஒழுக்கம் என்கின்ற ஒரே காரணமாகத்தான் இவ்வளவு கட்டுப்பாடை வைக்குது. அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு பல பெண்களுடைய வாழ்க்கை நாசமாக போயிருக்கும். நீங்க ஒரு சமுதாயத்தில் பார்க்கலாம், பெண்கள் சமுதாயம், இந்த சமுதாயம் உச்சகட்டமா எதை பார்க்கும் தெரியுமா, ஒழுக்கம் தான். ஒரு பெண் டாக்டராக வந்திருந்து நல்லா படிச்சிருந்து பெரிய இடத்துல இருந்து அவங்களோட ஒழுக்கம் சம்பந்தமான ஒரு விமர்சனம் இருந்துன்னு வைங்களேன், அந்த ஊர்ல ஒரு சாதாரண மரியாதை கூட இருக்காது. எல்லா சமுதாயத்திலையும் அதுதான் நிலைமை.
ஒரு பெண்ணுடைய ஒழுக்கம் தான் ஒரு குடும்ப வாழ்க்கையுடைய ஒரு நூறு ஒளி. அந்த பெண்ணுடைய ஒழுக்கமின்மை அந்த வாழ்க்கையை என்ன செஞ்சிடும், அழிச்சு கொண்டு போய் சேர்த்துடும். ஒரு ஆண் கஷ்டப்படுவது, உழைப்பது, அந்த சமுதாயத்தை இந்த ஊட்ட கட்டி காப்பது எல்லாம் எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மனைவி தனக்காக இருக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணத்துல தான். இல்லை அப்படின்றது அந்த குடும்பம் என்ன செஞ்சிடும், சீரழிஞ்சிடும். அந்த சமுதாயத்துள்ள எல்லாமே என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். எனவே நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பகுதி, பெண்களுக்கு இஸ்லாம் சம உரிமை கொடுத்திருக்குது, பெண்களுக்கான எல்லா விஷயங்களும் அதிகாரம் வழங்கி இருக்குது. யாராவது இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்களை பற்றி விமர்சிக்கிறாங்கடா, அவங்க விமர்சிக்கிற பகுதி எதாக இருக்குமெண்டா, ஒழுக்க ரீதியாக இஸ்லாம் வைத்திருக்கக்கூடிய அந்த சட்டங்களை தான் நிறைய என்ன செய்வாங்க, விமர்சிப்பாங்க. அந்த கட்டை உடைச்சிட்டாங்கடா, எல்லா பெண்களும் சமமாகிடுவாங்க. அந்த கட்டை உடைப்பதற்காக வேண்டிய ஹிஜாபுடைய விஷயம் இன்னும் என்னதெல்லாம் இருக்குதோ அது எல்லா விஷயத்தையும் என்ன செய்வார்கள், அவர்கள் சட்டமா அந்த விமர்சனமாக சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். எனவே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நீங்க ரெண்டு வகையில யோசிக்கிறோம். ஒன்று உங்கள் உரிமை என்கின்ற பகுதி, இன்னொன்று இந்த உரிமையை நான் சரியான முறையில் அடைந்து கொள்ளணும்டா என்னைய இந்த உலகம் எப்படி பார்க்குது, ஆண் வர்க்கம் எப்படி பார்க்குது என்கின்ற இன்னொரு பகுதி. அதுக்காக வேண்டி போட்ட சட்டங்கள் தான் இது. இந்த சட்டங்கள் எல்லாம் அதற்காக வேண்டி போட்ட சட்டங்கள் என்பதை நீங்க என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம்தான் பெண்களுக்கு மிகவும் ஒரு சிறந்த ஒரு பகுதியாக இஸ்லாம் சொல்லுகிறது. அதனால தான் அல்லாஹு தாலா உதாரணம் சொல்லுகிற நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உதாரணத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன் கற்பை பாதுகாத்து கொண்டார் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான். தன் கற்பை பாதுகாத்து கொண்டதுக்கு தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கான அந்த கூலி. மரியம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹு தாலா செலக்ட் பண்ணி கணவன் இல்லாமல் குழந்தையை அல்லாஹு தாலா ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் என்ன அடிப்படையில் ஏற்படுத்துகிறான், ஒழுக்க ரீதியாக சின்ன ஒரு விமர்சனம் இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த தாயுடைய வயிற்றில் என்ன செஞ்சிருக்க மாட்டான், சுமக்க வச்சிருக்க மாட்டான். ஏன், ஏற்கனவே ஒழுக்க ரீதியான விமர்சனம் இருக்குது. ஏற்கனவே ஒழுக்க ரீதியாக விமர்சனம் இருக்கிற நேரத்தில் ஒரு குழந்தையை சுமந்து வந்தா அது இறைவனுடைய அருளால் கிடைத்த குழந்தைன்னு என்ன செய்யாது, அது ஆகாது. எனவேதான் முழு ஒழுக்கமாக வாழ்ந்த ஒரு பெண்மணி அல்லாஹு தாலா எடுத்து அல்லாஹு தாலா என்ன செய்யறான், தனது அருளால் அந்த வயிற்றில் ஒரு குழந்தை அல்லாஹு தாலா கொடுக்கிறான்றதை பார்க்கிறோம். எனவே பிரதானமான பகுதி பெண்களுக்கு இது. அன்புள்ள சகோதரிகளே, இது நம்ம ஆரம்பமாக பெண்களுக்கு இஸ்லாம் சரியான உரிமை நிறைய வழங்கி இருக்கிறது. இந்த ஒழுக்கம் கட்டுப்பாடு என்கின்ற பகுதியில் கூடுதலாக இஸ்லாம் சட்டங்களை வகுத்ததற்கான காரணம் என்ன என்ற பகுதியில் பெண்களாகிய நீங்கள் தெளிவாக இருக்கணும். பெண்களாகிய நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பாருங்க, நீங்க இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெளியுள்ள கோவில்கள், விகாரைகள், சர்ச்சுகள் எல்லாம் எடுத்து பாருங்க. அங்கே எல்லாம் அதாவது ஆண்கள் பெண்கள் என்ற கலப்பாக வணங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் செஞ்சிருப்பாங்க, ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனால் முஸ்லிம் பெண்கள் மிக ஒழுக்கமாக இருக்கக்கூடிய இடமே இது பள்ளிவாயல். பள்ளிவாயலுக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஆண்கள் வேறு பெண்கள் வேறு என்று வணங்குவதற்கான அத்தனை வசதிகளும் ஏற்படுத்தி இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆனா மற்ற எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்க்கலாம், அங்க ஆண்களை பெண்களை வர வைத்தால் தான் நம்ம பள்ளிக்கே, நமது வணக்க ஸ்தலத்துக்கே, இந்த விகாரைக்கே நபர்கள் வருவார்கள், கோவிலுக்கே நபர்கள் வருவார்கள் என்கின்ற அடிப்படையில் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை வைத்திருக்கு. ஆனா இஸ்லாம் பெண்கள் பள்ளிக்கு வராமல் வீட்டில் தொழுவது சிறந்தது என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அந்த ரெண்டு செய்தியிலையும் வீட்டில் தொழுவது சிறந்தது என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தம்னஉ இமா அல்லாஹி அனில் மசாஜித், அல்லாஹ்வுடைய பள்ளிகளை விட்டும் அல்லாஹ்வுடைய அடிமை பெண்களை, அதாவது பெண்களை வர வேண்டாம் என்று நீங்கள் தடுக்க வேண்டாம், இனிஸ்ததன்னக்கும், உங்கள்கிட்ட அனுமதி கேட்டால் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமை உங்களுக்கு உண்டு, ஆனா ஒழுக்க ரீதியாக நீங்க இப்படி இருந்தா தான் சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரி, இது முதல் அம்சம். இரண்டாவதாக, அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நபித்தோழிகள், இஸ்லாமிய சமுதாயத்தில் கடந்த காலத்தில் வாழ்ந்த பெண்கள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 4 விஷயத்தில் அவர்கள் சிறந்த ஒரு, அதாவது ஹைலைட் ஆகினாங்க. 4 விஷயத்தில் அவர்கள் மிக ஹைலைட் ஆகினாங்கன்னு சொல்லலாம். ஒரு 4 விஷயத்தில் நிறைய விஷயங்கள் அவர்கள் ஹைலைட் ஆனார்கள், அடையாளப்படுத்தப்பட்டார்கள். ஒரு 4 விஷயத்தை சொல்வதாக இருந்தால், அகைதாவில் தெளிவுள்ள பெண்களாக இருந்தார்கள். மார்க்க விஷயங்களில், மார்க்க கொள்கையுடைய அம்சங்களில், இறைவனை எப்படி நம்ப வேண்டும் என்கின்ற அம்சங்களில், இறைவனை பற்றிய அடிப்படைகளில் எல்லாம் அந்த பெண்கள் மிக தெளிவுள்ளவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது, வணக்க வழிபாடுகளில் தனித்து விளங்கினார்கள் அந்த பெண்கள். கடந்த கால இஸ்லாம் நபித்தோழிகள் என்று நீங்க வரலாறு எடுத்துக்கொண்டீங்கன்னா, அதே போல இமாம்களுடைய வரலாறுகள் என்று எடுத்துக்கிட்டீங்க சொன்னா, அங்க பெண்கள் எல்லாம் எப்படி ஸ்பெஷலாக விளங்கினாங்கன்னா, மார்க்க கொள்கையுடைய விளக்கம், கொள்கை அதாவது இறைவனை நம்புகின்ற விஷயம், அகைதாவுடைய விஷயங்கள் எல்லாம் ஒரு தெளிவான பெண்களாக அவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அவர்களை எந்த ஒரு, அதாவது மார்க்கத்துக்கும் முரணான நம்பிக்கை அவர்களை திசை திருப்ப முடியாது, அந்த அளவுல உறுதியாக அவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள் நீங்க பார்க்கலாம். ஒன்று. இரண்டாவது, இபாதத், வணக்க வழிபாடுகள் அவர்கள் மிக சிறந்து விளங்கிய பெண்களாக அவர்கள் இருந்தார்கள். 2. 3, நீங்க பார்க்கலாம் தான தர்மங்கள்ல,
சதக்கா என்று வந்தால் பெண்கள் வந்து அதாவது தந்தைமாருக்கு அதாவது கணவன்மாருக்கு முன்னால தர்மம் செய்யக்கூடியவர்களாக பெண்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் நீங்கள் பார்க்கலாம். நான்காவது, அதாவது தன் பிள்ளைகளுக்கும் தன் கணவன்மார்களுக்கும் நல்ல விஷயங்கள்ல உதவி செய்வதில் மிகவும் முன்மாதிரியான பெண்களாக இருந்தார்கள். இந்த 4 விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா அன்றைய பெண்கள் சிறந்து விளங்கிய இந்த 4 விஷயங்கள், ஒன்று கொள்கை ரீதியான அம்சங்கள், இரண்டாவது அதாவது அந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய அம்சங்கள், அடுத்ததாக வந்து இபாதத்துடைய அம்சம், தான தர்மம், அதுபோல என்னது அதாவது கணவனுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விஷயங்கள்ல உதவியாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள உதவியாக இருக்கக்கூடிய அம்சங்களை நீங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரிகளை, இந்த 4 விஷயங்கள்ல எங்களது நிலை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. இஸ்லாமிய அகீதா, இந்த மார்க்கம் என்றது ஏனைய மதங்களை எல்லாம் விட்டு வித்தியாசப்படுகின்ற மிகப்பெரிய அச்சாணியான இடம் எது? அகீதா, கொள்கை. இறைவனை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்? கொள்கைன்னா முதலாவது என்ன தெரியுமா? இறைவனை பற்றிய அறிவு. கொள்கை என்று சொன்னா என்னன்னா, நாங்கள் சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாம் படிச்சிருந்தோம், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்போம், நம்ம படிச்சிருப்போம். இந்த 6 விஷயத்திலையும் கொள்கைன்னா முதலாவது எது வரும்? அல்லாஹ்வை பற்றிய அம்சங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் இதுதான் முதல் அம்சம். இந்த அல்லாஹ்வை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறோம்? அல்லாஹ்வை பற்றி என்ன படித்திருக்கிறீர்கள்? இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை நிர்வகித்து அதில் எங்களை படைத்து எங்களை நிர்வகித்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனை நம்ம வணங்குறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், துஆ கேட்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அவனை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும்? அவனை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நிறைய பெண்கள் சொல்ல போனால் அதுல ஒரு எந்த விதமான கவனமும் இல்லாமல் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? மிக மிஞ்சி போனோம்னு சொன்ன இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா அவனோட பாடமாக்கி வச்சிருப்பாங்க, அது தெரியும். வணங்கிட்டா அந்த காலிகுல் பாரி உல் முசவ்விர் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி வருமே, அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு சொல்லி 99 பாடமாக்கி வச்சிருப்பாங்க. 99 நாம இன்னலில்லாஹி திஸ்அத்தம இஸ்மா அப்படி என்று சொல்லி வரக்கூடிய செய்தி, 99 நாமங்கள் அல்லாஹுக்கு உண்டு, அது அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்ற செய்தி சஹீஹானது தான், ஆதாரபூர்வமான செய்தி, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ஆனா அந்த 99 நாமங்கள் இன்ன 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 என்று சொல்லி பாடமாக்கி வச்சுக்கிறாங்களே, இது எல்லாமே ஆதாரபூர்வமானதல்ல. அந்த 99 பேர்களும் குர்ஆன் சுன்னால வந்த சஹீஹான பேர்கள் அல்ல. ஆனால் 99 பேர்கள் இறைவனுக்கு உண்டு என்பது உண்மை. அந்த 99 பேர் என்ன என்றதெல்லாம் நம்ம தேடி படிக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் நம்ம இறைவனை பற்றி படிச்சிருக்கிறோமா? இறைவனுடைய தன்மைகளை பற்றி படித்திருக்கிறோமா? இறைவனுடைய ஆற்றலை பற்றி படித்திருக்கிறோமா? இறைவனை பற்றி சரியாக விளங்கி இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. அதற்குரிய மிக முக்கியமான பாடமே அகீதா. இறைவனை பற்றிய சரியான தெளிவில்லாது விட்டால் நம்ம வந்து நம்பிக்கையில தளர்ந்து போகக்கூடிய பல வாய்ப்புகள் உண்டு. இறைவனை பத்தி எங்களுக்கு என்ன தெரியுமா நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்ற சிச்சுவேஷன்ல இருந்தா நிறைய பேரை நீங்களே புரிஞ்சு கொள்வீங்க. என்னது, அதாவது எந்த கேள்விக்கு என்ன செய்யலாது பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றது. அதனால இப்படியே இருக்கிற நல்லவன் நீங்க நினைப்பீங்க. என்னன்னு சொன்னால் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் இறைவனை பற்றிய கேள்விகள் நம்மிடத்துல குறைவு, இறைவனை பற்றிய அறிவு குறைவு, இறைவனை பற்றி நம்ம படித்தது குறைவு. இறைவனை பற்றிய அறிவை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது மார்க்க அறிவென்றாலே முதலாவது அதுதான். நாம் நினைத்து விடக்கூடாது மார்க்க அறிவென்று சொன்னால் அது ஒரு என்னது, ஒரு விதமான கவர்ச்சி அப்படின்னு நினைத்திடக்கூடாது. மார்க்க அறிவென்றது நம்ம சில விஷயங்களை செலவழிக்க வேண்டியிருக்கும், நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதுல முதல் பகுதி இந்த அகீதா, அல்லாஹ்வை பற்றி அந்த அறிவு நம்மிடத்திலே எவ்வளவு இருக்கு. அதற்கு பின்னால் தான் ஏனைய நம்பிக்கைகள், ஏனைய விளக்கங்கள், ஏனைய விஷயங்கள் எல்லாம். முதலாவது இறைவனை பற்றிய அறிவு. நம்ம இன்றைக்கே ஒரு திரு சங்கல்பம் போன வேண்டும். இந்த தொடர் வகுப்புகள் இங்கே நடக்குமாக இருந்தால் அது போன்ற விஷயங்களின் ஊடாகவும், வீடுகளில் இன்றைக்கு மீடியாக்கள் நல்லா வளர்ந்து போய் அதன் ஊடாகவும் நம்ம அகீதாவை படிப்பதற்கான அந்த ஒரு முயற்சி என்ன செய்யணும், எடுக்க வேண்டும். அகீதா, மார்க்க அகீதால பிரதானமானது இறைவனை பற்றிய அறிவு. இறைவனை பற்றிய அறிவு தான் உங்களை என்ன செய்யும், மார்க்க ரீதியாக உறுதியாக உங்களை என்ன செய்யும், வைத்திருக்கும், உங்களை வந்து அசைய விடாது. இரண்டாவது வணக்க வழிபாடுகள், இபாதத். இந்த இபாதத்தை என்று எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பெண்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் சுப்ஹானல்லாஹ் மிக ஒரு சோர்ந்த ஒரு நிலைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. சோர்வான ஒரு நிலைக்கு மாறிவிட்டார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் 5 நேரம் தொழுகிறது, அந்த 5 நேரம் தொழுவதுக்கும் 1000 காரணம் என்ன செய்து வச்சுக்கிறாங்க. அந்த 5 நேரம் தொழுவதோடு சாதாரணமாக குர்ஆன் ஓதலோடு முடிஞ்சது. இவ்வளவுதான் எங்களோட பெண்களுடைய மினிமமான வணக்கம் அல்ல, மேக்சிமமான வணக்கமாக இவ்வளவுதான் என்ன செய்து இருந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆனால் அன்றைய காலத்தில் உள்ள பெண்களுடைய வணக்க வழிபாடுகள்னா நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் அவர்கள் வந்து மிக நீண்ட இரவுடைய அந்த காலப்பகுதியை, குறிப்பாக அதில் பிரபல்யமானவர்கள் உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா, அதுபோல ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அதே போல அதாவது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா,
அதுபோல அதாவது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இவர்களெல்லாம் வணக்க வழிபாடுகள், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வணக்க வழிபாடுகள் எல்லாம் மிகவும் பிரபல்யமாக இருந்த நபித்தோழிகள். அவர்கள் வணக்கம் என்ற விஷயத்தில் அவ்வளவு கவனமாக இருந்தார்கள். இரவுல எல்லாம் கயிறு கட்டி வணங்கிக்கிறான். தாங்கள் அதாவது நிற்க முடியாத ஒரு நிலை, நீண்ட நேரம் தொழுவதால வணங்குமா, அதற்காக வேண்டி கயிறை போட்டு கட்டி என்ன செஞ்சுக்கிறாங்க, அதுல தாங்கி வணங்கியவர்களாக இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமலே அந்த வணக்க வழிபாடுகள்ல கூடுதலாக இபாதத்துகளில் ஈடுபடக்கூடிய பெண்மணிகளாக அவர்கள் இருந்ததற்கான காரணம் என்ன? இந்த மாதிரியான மார்க்க ரீதியான அறிவு அவர்களிடத்தில் இருந்ததுதான். வணக்கம் அதாவது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பெண்களுக்கு சொன்ன சிஃபத்துக்களை நீங்க அதாவது பல சிஃபத்துக்களை பெண்களை பத்தி குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்றான். அதுல ஒன்று வல் கானிதீன வல் கானிதாத் அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். கானிதீனடா என்ன? தூளுல் இபாதா, நீண்ட நேரம் இறைவனை வணங்குதல் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். கானிதீன வல் கானிதாத் அதாவது நீண்ட நேரம் இறைவனை வணங்கக்கூடிய ஆண்கள், நீண்ட நேரம் இறைவனை வணங்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே பெண்களாகிய நீங்கள் வணக்க வழிபாடுகள்ல, குறிப்பாக இந்த ரமலானுடைய இரவுகள்ல வணக்க வழிபாடுகளை கவனம் செலுத்தணும். இதுல ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு பகுதியும் இருக்குது. இந்த ரமலான் வந்த உடனேயே பெண்களை ரமலான்ல தான் பெண்கள் கூடுதலா ஃப்ரீயாக இருக்கணும். ஆனா ரமலான்ல கூடுதலாக பசியில் இருக்க வேண்டிய மாதம். இந்த ரமலான்ல தான் சாப்பாடு சாப்பிடுற மாசம் மாதிரி மாத்திட்டாங்க. பெண்களை அதாவது சரியா மகரிபுக்கு அங்க அனுப்பினாங்கன்னா அவங்க சஹருக்கு தான் வெளியே வருவாங்க அங்கிருந்து. ஏன்னா அவங்க இஃப்தார் செய்யணும், விதவிதமான இஃப்தார்கள் விதவிதமான வகைகளில் செஞ்சா தான் இவருக்கு ஏறும். அதை செஞ்சு முடிக்கணும். அதுக்கு பின்னால சஹருக்காக வேண்டிய பெண்கள் 11 மணி 11:30 எழும்பிடுறாங்க. எழும்பி இலங்கை போன்ற இடங்கள் என்று சொன்னால் ரேடியோவை ஒன் பண்ணி வச்சுட்டு என்னது அதாவது அது இபாதத் செஞ்சுட்டீங்க. ரேடியோ அது குர்ஆன் ஓதும், அது அஸ்மால் ஹுஸ்னா படிக்கும், அது எல்லா விதமான இவங்க சமையல்ல அது இது அதை பல வகமான என்னது சொல்லுவாங்க, உரப்புக்கு வேற இனிப்புக்கு வேறன்னு சொல்லி அதெல்லாம் செய்ய வச்சுட்டு அது சஹர். இந்த மாதிரி சாப்பிட்றத டிவியில சேனல்ல கூட போட்டு விடுறாங்க. இதெல்லாம் வெளியிருந்து பார்த்தாண்டா ஒரு அந்நியன் அவன் சொல்லுவான், நான் வருஷம் ஃபுல்லா நான் நோன்பு பிடிக்க ரெடியாண்டுவான். ஏன் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டோம்னு சொன்னா பகல் சாப்பாடே தேவையில்லை. அந்த அளவு சாப்பாட்டுக்கான கவனம் செலுத்துவதை பார்க்கலாம். அதுக்காண்டி பெண்கள் அதுக்காண்டி கஷ்டப்படுறதை நீங்க பார்க்கலாம். முதலாம் ஆண்கள் கொஞ்சம் துணை செய்யணும் பெண்களுக்கு. இந்த ரமலான் மாதம் என்பதை ஈஸியா கொண்டு போறதுக்கு துணை செய்யணும். சாப்பாடு விஷயத்துல கூடுதலா கவனம் எடுத்து ஊர்ல உள்ள எல்லாரும் இஃப்தாருக்கு கூப்பிடுறது, ஊர்ல உள்ள எல்லாரும் சஹருக்கு கூப்பிடுறது, அவன் இபாதத் செஞ்சதில்லை, இவங்க இபாதத் செஞ்சதில்லை. ஊர்ல உள்ள எல்லாரும் வாங்க நீங்க இஃப்தாருக்கு வாங்க நீங்க சஹருக்கு வாங்கடா, மறு என்ன நடக்கும்? சஹருக்கு இஃப்தாருக்கு அவங்க வந்தாங்கன்னா அவ்வளவுதான், பகல் ஃபுல்லா தூக்கம், இரவு ஃபுல்லா சாப்பாடு. இப்படி ஒரு சமுதாயமாக நாங்க என்ன செய்யக்கூடாது, ஆகக்கூடாது. இப்படி சஹாபாக்கள்லாம் வாங்க இஃப்தாருக்கு வாங்க சஹருக்கெல்லாம் என்ன செய்யல, அரைச்சிக்கிட்டு இருந்த வரல. எங்களை விட விருந்தோம்பல்ல மிகவும் கவனமாக இருந்தவங்க. எனவே ஆண்களும் அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும், பெண்களுக்கும் அவங்க இபாதத் செய்ய நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. இவராக ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்து என்ன செஞ்சிருவாரு, வீட்டில் கொண்டு விட்டு. விருந்தோம்பலை இஸ்லாம் தடசே இல்லை. ஆனா ரமலானுடைய இரவுகளை எதுக்கு கழிச்சாங்க? அவங்க இபாதத்துல கலப்பு, இபாதத்துல கழிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி டைமை நாங்க என்ன செய்யணும், அமைத்துக் கொள்ள வேண்டும். அது குறிப்பாக சவுதி அரேபியாவுடைய சூழலை பார்த்தீங்கன்னா இரவு குறைவான இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கிட்டத்தட்ட எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 16 மணித்தியால பகலை நீங்க விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 4 ஒரு 8-9 மணித்தியால தான் இரவு என்ன செய்யுது கிடைக்குது. 12க்கு 12 கிடைக்கல. அப்படியான ஒரு காலகட்டத்தில் பெண்கள் வணங்குறதுக்கு அவங்களும் துணையாக இருக்கணும். நீங்களும் என்ன செய்யணும், கூடுதலாக வணக்கத்துல ஆர்வமாக்கிறத கண்டாலே அவர்கள் என்ன செய்வாங்க, துணை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க காலம் ஃபுல்லா தூங்குற மாதிரியான சிச்சுவேஷன் கண்டாங்கன்னா வேலை கொடுப்ப முடியும், ஏதாவது என்ன செய்வாங்க, ஏற்பாடு செய்ய நினைப்பாங்க. வணங்கணும், நிறைய வணங்குங்க, நிறைய தொழுங்க. அதே போல குர்ஆன் ஓதுங்க. சில பெண்கள் மாஷா அல்லாஹ் இந்த ஒரு 4-5 நாட்கள்லயே 10-20 ஜுஸ்களை முடிச்சிட்டாங்க. 10-20 ஜுஸ்கள். அப்ப குர்ஆனுடைய ஓதல்ல நிறைய அதிகப்படுத்துங்க. குர்ஆனை படிங்க. குர்ஆன் வெறும் ஓதல் மட்டுமல்ல, குர்ஆனை படிங்க, காலத்தை வகுத்துக்கங்க. காலையில படிக்கிறதுக்கு இரவுல ஓதுறதுக்கு நேரங்களை வகுத்து அதுல முயற்சிங்க. இபாதத்துகள், நோன்பு பிடிக்கிற விஷயம், அதுபோல அதாவது குர்ஆன் ஓதுதல், திக்ர் செய்தல், இரவுல நின்று வணங்குதல், இது போன்ற இபாதத்துக்களை நிறைய கவனம் செலுத்துங்க. அப்படி கவனம் செலுத்திய அறிஞர்களுடைய மனைவிமார்களையும் நபித்தோழிகளையும் தாபியன்களையும் தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம தாபியாத்துகளையும் தான் நாங்க பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்மளுக்கு என்ன செய்யணும், வர வேண்டும். பெண்கள் மிளிர்ந்து இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இடமே அது இபாதத் தான். பெண்கள் மிளிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடமே இபாதத். மூன்றாவது ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், பெண்கள் தான தர்மங்கள் என்ன செய்யணும், சிறந்து விளங்கினார்கள், சிறந்து விளங்க வேண்டும். பெண்கள் தான தர்மங்கள்ல சிறந்து விளங்கினார்கள், சிறந்து விளங்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் மிகவும் மஹப்பத்து வைத்திருக்கக்கூடியது நகைகள். இதான் பெண்களுடைய அதாவது இந்த உலகத்திலே அதாவது கூடுதலாக ஆசைப்படுறது பெண்கள் என்று சொல்லுவாங்க. ஆனால் அது தவறு. பெண்களுடைய ஆசை குறிப்பிட்ட விஷயத்துல அதிகம்.
ஆண்களுடைய ஆசை பாருங்க, ஒரு ஆண் எதுக்கெல்லாம் ஆசைப்படுவான் தெரியுமா? தலைவராக ஆசைப்படுவான், முடியாட்டி உபதலைவராக ஆசைப்படுவான், அது முடியாட்டி செயலாளராக ஆசைப்படுவான், ஊர்ல ஜனாதிபதியாக தலைவனாக ஊர் தலைவராக ஆசைப்படுவான். இன்னும் ஆண்களுடைய ஆசை நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய இருக்கும். பெண்களுடைய ஆசையை எடுத்தீங்கன்னு சொன்னால் அழகாக உடுப்பதும் நகைகள், அது போல வீடு, இதான் பெண்களுடைய உச்சகட்ட ஆசையாக இருக்கும். அதில் அவர்கள் கூடுதலாக இருப்பார்கள். அதனாலதான் அந்த பெண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்யுங்க அப்படின்னு பெண்களுக்கு சொன்னாங்க. நரகத்திலிருந்து நீங்க தப்புவதற்குரிய மிகப்பெரிய வழியை தர்மம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தசத்தக்ன, தர்மம் செய்யுங்க. அப்ப அந்த பெண்கள் எல்லாம் தங்களோட காதுகளில் இருந்தது, கைகளில் இருந்தது எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? கலட்டி போட்டாங்க, தர்மம் செய்தார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். இந்த தர்மங்கள், அதாவது சமுதாயத்திலுள்ள ஏழைகளுக்கு, சமுதாய நலன்களுக்காக தர்மம் செய்வதன் மூலம் பெண்கள் சிறந்து விளங்கும். நீங்க இது சும்மா சாதாரணமா எடுக்க வேணும், நீங்க அடையாளப்படுத்தப்படுகின்ற விஷயங்களாக எடுங்க. ஒன்று கொள்கை, இரண்டாவது இபாதத், மூன்றாவது தான தர்மங்கள், நான்காவதாக கணவனுக்கும் அதே போல பிள்ளைகளுக்கும் நல்ல விஷயங்கள்ல உதவி செய்யக்கூடிய பெண்களாக இருத்தல். நல்ல விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா உடைய உதாரணம். அவங்க அதாவது பிரசவம், அதாவது கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வராங்க. வந்த நேரத்தில் அவங்களுக்கு பிரசவத்துடைய அந்த சிச்சுவேஷன் வருது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சிச்சுவேஷன் வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கணவர் அபூ தல்ஹாவை அங்க விட்டுட்டு ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க. அப்போ இது அபூ தல்ஹாவுக்கு பெரிய ஒரு கவலையாக இருக்குது. ரசூலுல்லாஹ்களோடே போனேன், ரசூலுல்லாஹ்களோடே வந்தேன், ரசூலுல்லாஹ்களுக்கு துணையாக இருந்தேன். இன்றைக்கு மனைவியுடைய பிரசவம் என்னால் போக முடியவில்லை, ஆனால் மனைவியுடைய பிரசவத்தை பார்க்கணும் என்பதற்காக துவா கேட்குறார். யா அல்லாஹ், உனக்கு தெரியும் நபி எங்கே போனாரோ அங்கே நான் போவேன், நபி எங்கே வந்தாரோ அங்கே நான் வருவேன். இந்த மாதிரி நிலையில் இருந்தது எனக்கு எனது மனைவியுடைய பிரசவம் என்னை தடுத்துட்டு என்னை குற்றம் பிடிக்காத என்ற மாதிரி துவா கேட்டாங்க. இதை காதில் வாங்கிக்கிட்டு இருந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, லா அஜிதுல்லதி குன்து அஜித், நான் இப்போ எவ்வளோ நேரம் எந்த வழியை கண்டு கொண்டிருந்தேனோ அந்த வழி எனக்கு இப்போ இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதோட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிரயாணத்துக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு பிரசவ வேதனையை எனக்கு இப்போ இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ பிரசவ வேதனை இருந்துகின்றது, அது எனக்கு இல்லைன்னு சொல்கிற வழியாது, அது எனக்கு இல்லை அப்படின்னு செஞ்சுட்டாங்க. இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொல்றாங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி அதாவது போறாங்க அப்படி என்றதுக்காக வேண்டி இவர் கட்ட கவலையை காதல வாங்கி அப்படி சொல்லி கடைசியில மதீனாவுக்கு போய் அந்த குழந்தை என்ன செய்யுது? பிறக்கிறது. மதீனால போய் அந்த குழந்தை பிறக்குது. இந்த அளவுக்கு துணையாக என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். நல்ல கணவராக இருந்து, அவர் நல்ல விஷயங்கள் செய்வராக இருந்து, சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய நினைக்கக்கூடிய, மார்க்கெட்டில் ஏதாவது செய்ய நினைக்கக்கூடியவருக்கு துணையாக இருந்தார்கள். நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். இது இருக்கிறோம். ஹதீஜா ரலியல்லாஹு வரலாற்றை நாம் என்ன பார்க்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தனித்து வணங்குற வணக்கத்துக்கு துணையாக அவங்க இருந்தாங்க. சாப்பாடை கட்டி கொடுக்கறது, அவங்க அதை எடுத்துட்டு போறது, யாரு? ரசூலுல்லாஹ் எடுத்துட்டு போவாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு எடுத்துட்டு போக மாட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு துணையாக இருந்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். முஸ்அப் இப்னு உமைருடைய மனைவி அவர்களுடைய வாழ்க்கையில துணையாக இருந்தார்ன்றதை பார்க்கிறோம். எனவே நல்ல விஷயங்களுக்கு நல்ல துணை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். கணவனுடைய நல்ல விஷயங்கள், தொழுகைகள், இபாதத்துக்கள், இவைகளுக்கு உதவி செய்யறது, இந்த மாதிரியான நல்ல 4 விஷயத்துல நீங்க மிளிர்ந்து விளங்கணும் பெண்கள் என்று சொன்னால். ஒன்று அகீதாவுடைய விஷயம், மார்க்கத்தை படிக்கிறது, மார்க்க கொள்கை விளங்குறது. இரண்டாவது இபாதத்துடைய விஷயங்கள். மூன்றாவது தான தர்மங்கள். நான்காவது கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல விஷயங்கள்ல துணையாக இருக்கக்கூடிய அம்சங்கள். இறுதியாக அன்புள்ள சகோதரிகளை, தாய்மார்களே, இந்த சமுதாயத்தில் இஸ்லாம் பெண்களுக்கு மிகப்பெரிய 2 பொறுப்புகளை சொல்கிறது. அவங்களோட சொந்த வாழ்க்கையை கவனிப்பதோடு, அவங்க நல்ல முறையில் வாழ்வதோடு, அவர்கள் சிறந்த வாழ்க்கையை வாழ்வதோடு 2 பொறுப்புகள். ஒன்று கணவனுடைய நலவு, இரண்டாவது பிள்ளைகளுடைய எதிர்காலம். இந்த 2 பொறுப்பையும் அல்லாஹு தஆலா பெண்களுடைய கையில தான் வச்சுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா பெண்கள் வல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வ ஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹா, பெண்கள் தங்களோட வீட்டில் என்னது? பொறுப்பாளர்கள். அவர் தன்ன வீட்டுடைய விஷயங்களை பற்றி நாளை மறுமையில் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். அல்லாஹு தஆலா சொல்ற நேரத்தை கூட வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, நீங்கள் உங்கள் வீடுகளிலே தரித்திருங்கள், அங்கே நீங்கள் இறைவனை வணங்குங்கள் அல்லாஹு தஆலா சொல்றான். பெண்ணை பொறுத்த வரைக்கும் வீட்டுடைய நிர்வாகம் அவருடைய கையில தான். அவர்கள் தங்களோட பிள்ளைகளை கவனிப்பது, அவர்களை படிப்பிப்பது, அவர்களை வளர்ப்பது, அவர்களுடைய எதிர்கால விஷயங்களை கவனம் எடுப்பது, இதுல பெண்கள் என்ன செய்யணும்? பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். கணவனுடைய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது, இதுல பெண்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த 2 பொறுப்பும்
மிகப்பெரியவர்களை உருவாக்கியது, சமுதாயத்தில் வந்து மிகப்பெரியவர்களை உருவாக்கியது, நல்ல எதிர்காலம் உள்ள நல்ல தலைவர்களை உருவாக்கியதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதாவது பிள்ளையுடைய பொறுப்பில் மிகவும் சிறந்த உதாரணமாக சொல்ல முடிந்த ஒரு உதாரணம் தான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய உதாரணம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சின்ன வயதில் மிகவும் ஏழையாக கஷ்டப்பட்டவராக இருந்தார்கள். படிப்பதற்கெல்லாம் அவர் வழி இருக்கல. அவருக்கு வந்து அதாவது இந்த ஒரு பேப்பரை எடுத்து எழுதுவதற்கான அந்த பேப்பரை வாங்குறது கூட வசதி இருக்கல. இமாம் ஷாஃபிஈ என்று சொல்லி இன்று பெரிய இடத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு பின்னால் இருந்தது உங்களை போன்ற தாய்மார்கள். அந்த தாயுடைய அந்த கவனிப்பு தான் அந்த இடத்துக்கு அந்த வறுமையிலும் கொண்டு வந்து சேர்த்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தன்னை வீட்டுக்கு ஏதாவது தர்மம் கொண்டு வந்து செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சாலே அந்த தாய் கேட்பது என்ன தெரியுமா, இந்த மாதிரி நோட்ஸ் எழுதுறதுக்கான பேப்பர்கள் இருந்தால் அதை கொண்டு வந்து தாங்க அப்படின்னு தான் அந்த தாய் கேட்டான். அந்த நோட்ஸ் எழுதுறதுக்கு இந்த எழுதுவதற்கான வசதி அவருக்கு என்ன செய்யல, இருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, தன் மகனுக்காக வேண்டி இது நோட்ஸ் சேர்ப்பதற்காக, இந்த எழுத்துக்களை எழுதுவதற்கு சேர்ப்பதற்காக வேண்டி என்ன செய்வான்னு சொன்னால், அதாவது அரசாங்க நிர்வாகத்தில் எழுத்தாளர் இருப்பாங்களே, அவங்க அரச காரியங்கள் எல்லாம் எழுதிட்டு அதில் முக்கியமானதை எடுத்து பேப்பர்ல என்ன செஞ்சிருவாங்க, வீசிடுவாங்க, சுபாலால வீசிடுவாங்க. அந்த இடத்துல போய் இந்த தாய் நின்று அந்த சுபாலால வீசப்படுற, குப்பையில வீசப்படுற அந்த பேப்பர்கள் எல்லாம் ஒன்று இப்படி கட்டா சேர்த்து அந்த குப்பையிலிருந்து புறக்கி அதனுடைய ஒரு பக்கம் எழுதப்படாமல் இருக்குமே, அந்த எழுதப்படாத பக்கத்தை எல்லாம் அப்படி ஒன்றா சேர்த்து அதை கொண்டு வந்து இமாம் ஷாஃபிக்கு நோட்ஸ் எழுதுவதற்காக என்ன செஞ்சாங்க, அந்த தாய் வந்து கொடுத்தாங்க. அப்படி ஒரு கவனிப்பில் வளர்ந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு முஹம்மது பின் இத்ரீஸ் ஷாஃபி என்று உலகமே போற்றக்கூடிய அளவில் மிகப்பெரிய அறிஞராக வந்ததற்கான காரணம் தாய். அப்ப நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, உங்களுடைய பகுதி மிக முக்கியம் அவருடைய எதிர்காலத்துக்கு, உங்களுடைய கவனிப்பு மிக முக்கியம் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு. உங்களுடைய துஆ, உங்களுடைய பிரார்த்தனை, உங்களது கவனம், நீங்க எப்படி வீட்டில் வாழ்றீங்க என்ற பகுதி மிக முக்கியம் அவர்கள் வளர்ந்து வருவதற்கு. எனவே கணவனாக இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்களது அரவணைப்பு, உங்களது கவனம், உங்களது ஆறுதல் தான் அவர்கள் என்ன செய்யும், பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கும். இன்னொன்று புரிந்து கொள்ளுங்கள், என்னதான் கணவன் வீட்டில் நிர்வாகம் செஞ்சிட்டாலும் சரி, அவர் என்னதான் அதிகார ரீதியாக எதை செலுத்தி விட்டாலும் சரி, அந்த கணவனை நிம்மதியாக சிறந்த முறையில் ஒரு வேலை செய்வதற்கான ஆற்றல் உள்ளவராக மாற்றி அனுப்புவதும் சிதைக்கக்கூடியவராக மாற்றி அனுப்புவதும் உங்களோட கையில தான் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது அதாவது நாக்கிசாத்தி அக்லின் வதீனின் அத்ஹப லிலுப்பிர் ரஜுலில் ஹாசிம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது ஒரு சிறந்த புத்தி கூர்மை உள்ள ஒரு ஆணுடைய சிந்தனையையும் போக்கிவிடக்கூடிய அளவுள்ள ஆற்றல் உள்ளவர்களாக உங்களை விட நான் வேறு யாரையும் காணவில்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு பெண் நினைத்தான்னு சொன்னா தன் கணவனை சிறந்த முறையில் தைரியம் உள்ளவராகவும் வெளியே அனுப்பலாம், இல்லை அந்த கணவனை சிதைத்தும் என்ன செய்யலாம், வெளியே அனுப்பலாம் என்கின்ற ஒரு ஆற்றலை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான். எனவே இந்த ரெண்டு முஹிம்மத், பிள்ளைகளுடைய எதிர்காலம், அதுபோல கணவனுடைய நலவுகள், இவைகளில் மிகவும் கவனம் எடுக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு சமரைஸ் பண்ணப்பட்ட, அதாவது நிறைய விஷயங்களை நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பாக பேச முடிந்த அம்சங்களை சுருக்கமாக நான் உங்களுக்கு ஒரு சில உபதேசங்களாக, நசீஹத்தா, ஒரு முஸ்லிம் பெண்மணி எப்படியெல்லாம் விளங்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த பகுதியில் இது சொல்லியிருக்கிறேன். நான் சொன்னவைகளுடைய சுருக்கம் என்ன அப்படி என்றால், பெண்களுக்கு இஸ்லாம் மிகப்பெரிய அந்தஸ்தை வழங்கி இருக்கிறது. அவர்களுடைய ஒழுக்க பகுதியில் சில விமர்சனங்களை இஸ்லாம் அல்லாதவர்கள் வைப்பார்கள். அந்த பகுதியில் இஸ்லாம் கட்டுப்பாடாக சில விஷயங்களை சொன்னதற்கான காரணம், பெண்கள் இந்த உலகத்துடைய கவர்ச்சிகளில் அழகுகளில் ஒன்று என்று அல்லாஹு தஆலா சொல்வதுதான். இரண்டாவது பகுதி, பெண்கள் முக்கியமாக அதாவது 4 விஷயங்கள்ல அடையாளப்படுத்தப்பட்ட பெண்களாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் உண்டு, அதில் 4. 1 அகீதா, மார்க்கம், இறைவனை பற்றிய அறிவு. 2வது வணக்க வழிபாடுகள். 3வது தான தர்மங்கள். 4வது கணவன், அதே போல பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர்களுடைய விஷயங்களுக்கு துணையாக நிற்றல் என்ற பகுதி. அடுத்ததாக 3வது மிக பெரும் பகுதி என்னன்னு சொன்னால், பெண்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு உண்டு. அதுல 1 கணவனை எந்த விஷயத்தில் அவர் ஈடுபடுறாரோ, எந்த மார்க்க விஷயங்கள் ஈடுபடுறாரோ அதுக்கு துணையாகவும் அதற்கான காரணியாகவும் நீங்கள் செயல்படுது. 2வது பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்துக்குரிய அதாவது ஒரு தொட்டிலாக, ஒரு பள்ளிக்கூடமாக ஒரு தாய் செயல்படுவது என்றது 2வது விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவைகளெல்லாம் புரிந்து சிறந்த முறையிலே நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற பெண் சமுதாயமாக எம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியல் புரிவானாக. அதமா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.